வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி ஆறுமுகம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு vlog பார்த்து. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோல்டு ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோட பாப்பாவுக்கு செயின் மாற்றணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அண்ட் எனக்கு கூட என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வெட்டிங் எல்லாம் பேசி வச்சுருக்கிறதுனால சரி இந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த செக்ஷனில் உட்காந்துட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த டிசைனே இந்த மங்கா மாலை தான். இது ஒரு 2-in-1 மங்கா மாலை, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. டபுள் சைட் நம்ம வந்து இதை வியர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ரெட்டு அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும். அண்ட் இதை வியர் பண்ணால் நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்கும். எனக்கு பர்சனலி ரெட்டை விட க்ரீன் கலர் நல்லா பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு போட்டு வச்சுருந்தானுங்க. கிட்டத்தட்ட 8 பவுன், அதாவது 60 கிராம்ஸ் கிட்ட வருது. இதே மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லையும் கேரளா பேட்டர்ன் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கேரளா பேட்டர்ன் தான். இந்த கடைசியாக நம்ம போடுற பெரிய மாலை, காசு மாலை, அப்புறமா அரும்பு முல்லை, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்துட்டு அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஓல்டு டிசைன்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப் செயின்ஸும் வந்துட்டு ஆக்சுவலி அங்கே இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் முட்டு மாலைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்துட்டு கேரளா பேட்டர்ன் தான். இதோட வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 கிராம்ஸ் வந்துட்டு வருது. 4 பவுன் அண்ட் 4 கிராம் வந்துட்டு ஜாஸ்தி. இப்போ அடுத்துள்ள மாடல் பார்த்திங்கன்னா இந்த அரும்பு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் வந்துட்டு இது ரொம்ப லாங்காகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, நல்ல ஒரு ப்ராப்பரான ஹைட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 32 கிராம்ஸ், கரெக்டாக 4 பவுன். இப்போ நான் காமிச்ச இந்த அரும்பு மாலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேரளா பிரைட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். அண்ட் இது கன்னியாகுமரி அப்படின்றதுனால கேரளா பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்க மாங்காய் மாலையும் ரெண்டாவது இருக்க மாலையும் நான் காமிச்சிருப்பேன். இந்த மூணாவது இருக்குது, அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த பெரிய 3 லேயர் ஸ்டெப் செயின் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த மாங்காய் மாலையை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ பெரிய செயின், பட் இந்த செயினோட ஓவரால் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம்ஸ் தான் வந்துச்சு, கிட்டத்தட்ட 8 பவுன். அதுக்கப்புறமா இந்த டர்க்கிஷ் பேட்டர்னும் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஒயிட் ரோடியம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொல்கட்டா பேட்டர்ன், செமி கொல்கட்டா பேட்டர்ன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான டிசைன்ஸுமே வந்துட்டு இருந்தது. என்னால் எல்லாத்தையுமே தனித்தனியாக காமிக்க முடியல. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேயில் வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ மாதிரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எனக்கு தனியாக பிடிச்சது, நான் தனியாக ட்ரையும் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தேன். இது கொல்கட்டா பேட்டர்ன், இது வந்து டர்க்கிஷ் பேட்டர்ன். டர்க்கிஷ் பேட்டர்னில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா கிராம்ஸ் கம்மியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பார்க்க பார்வையாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற செட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்காது. பட் இது எல்லாமே வந்துட்டு 5 பவுன் 6 பவுன் உள்ள வெயிட் உள்ள ஹாரம்ஸ். இதில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஹாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக லைட் வெயிட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதோட வெயிட்டே பார்த்திங்கன்னா 47 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 7 பவுன் வந்துட்டு வருது. அண்ட் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் ஹாரம்ஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம், ஃபேன்சி சாரீஸ் இதுக்கும் வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த டிசைன், இது வந்து நிறைய முஸ்லிம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது. பட் என்ன, அந்த செயினை விட அந்த டாலர் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் போனதே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா அங்கே இந்த ஹாரம் பார்க்குறதுல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காஃபி எல்லாமே கொடுத்துருந்தாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்க போயிட்டேன். பட் எனக்கு அதை ஷூட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாப்பாவோட செயினை நாங்கள் சூஸ் பண்ணி முடிக்கும்போது கடையவே வந்துட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டியெல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பித்ததும் இங்கே ஒரு ஆளுக்கு பயங்கர குஷி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜுவல்லரி கடை மூடுற வரை இருந்து பார்க்குறேன். ஸோ இந்த நகையெல்லாமே எடுத்து திரும்ப இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு தெரியாது. நான் நினச்சிட்டு இருந்தேன் அது எல்லாமே அப்படியே டிஸ்பிளேலே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு பாப்பாவோட செயினை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இருந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ரகலையை பண்ணி அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் கூடயும் ஃப்ரெண்டும் பிடிச்சாச்சு. ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக வந்துட்டு பிரபு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். இது ஒரு நாகர்கோயிலில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம், மட்டன், பரோட்டா இதெல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷாப்பிங் வந்தோம், ட்ரெஸ் ஷாப்பிங்காக இருக்கட்டும், என்ன ஷாப்பிங்காக இருக்கட்டும், நைட்டு டின்னர் வெளில சாப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம தான் விடிய ஷாப்பிங் பண்ணுவோமே. ஷாப்பிங் முடிக்கும் போதே நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு, ஸோ பெட்டர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனா நேராக போய் படுத்தோமா தூங்கினோமா அப்படின்ட்டு இருக்கோம்.
அப்புறம் என்னங்க, சாப்பிட்டாச்சு, ஷாப்பிங்கை முடிச்சாச்சு, 2-3 செல்ஃபி எடுத்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பிடலாமா? அவ்வளோதான், இந்த விலாக் முடிஞ்சுது. முடிஞ்சால் நான் பாப்பாவுக்கு வாங்கின செயினை இன்னொரு தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.